தமிழகத்தில் மதுவிற்கு எதிராக பல்வேறு இடங்களில் போராட்டம் வலுத்து வருகிறது. நேற்று பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் மதுக்கடையை அங்கே அகற்ற வேண்டும் என்ற போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்று பட்டினப்பாக்கத்தில் அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மதுக்கடையை மூட வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அங்கே களத்தில் எமது செய்தியாளர் கோகுல் இருக்கிறார். அவரிடத்தில் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். கோகுல், வணக்கம். சொல்லுங்க, பட்டினப்பாக்கத்தில் எந்த பகுதியில் அந்த மதுக்கடை அமைந்திருக்கிறது? அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எப்பத்திலிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? இது பற்றிய விவரங்களை சொல்லுங்க கோகுல். பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரத்தில் உள்ள மதுக்கடையை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று தான் இன்றைய தினம் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. ஏற்கனவே இந்த கடையை அகற்ற கோரி பல்வேறு முறை பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்நிலையில் டாஸ்மாக் கடைகளையும் பூரண மதுவிலக்கு தமிழ்நாட்டில் அமல்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து இன்று முழு அடைப்பு போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில தான் பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய தாலி கயிற்றில் மது பாட்டில்களை தொங்கவிட்டு ஒரு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. உடனடியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என்பதுதான் ஒரு முக்கியமான கோரிக்கை. இந்த பகுதியை சேர்ந்த ஏராளமான பெண்கள் காலையில் 10 மணி கடை திறந்ததிலிருந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. நேரடியாக பெண்கள்கிட்ட இதை பற்றி கேட்கலாம். மேடம், இப்போ சொல்லுங்க, எந்த காரணத்துக்காக இந்த கடையை அகற்றுறீங்க? எந்த காரணத்துக்காக 24 நிமிஷம் 24 ஹவர்ஸும் இவங்க கடையை முட்டு பண்ணனே பக்கத்தில் வாங்கி விற்கிறாங்க. இது ஹஸ்பண்டுங்க 200 ரூபா வேலை செய்யறாங்க, அப்படியே குடிச்சிடறாங்க. வீட்டில் பெண்கள் என்ன பண்ணுவாங்க? பெண்கள் அடி உத வாங்கிட்டு இது குடிச்சா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, அவங்களுக்கு நிறைய நிம்மதியா இருக்கு. இதனால நாங்களும் வாங்கி குடிக்கிறோம். எங்களுக்கு என்ன சந்தோஷம்? எங்களோட வாழ்க்கை இது மாதிரி தொங்குது. இதே மாதிரி லைஃப் ஆயிடுச்சுன்னா இன்னும் பின்காலத்துல எப்படி இருப்பாங்க? வளர இளைஞர்கள் எப்படி இருப்பாங்க? இதை விட கேவலமா, இதை விட மோசமா எல்லாரோட தாலி எவ்வளவு பேர் செத்துட்டாங்க. இன்னைக்கு ஒருத்தர் உயிருக்கு போராடினாரு, இன்னைக்கு ஒருத்தர் குடிச்சிட்டு உயிருக்கு போராடி பீச்ல ஆம்புலன்ஸ்ல ஏற்றி அனுப்பணும். இதே மாதிரி நாளுக்கு ஜனதாக கம்மியா ஆனிச்சுன்னா ஜனங்க அப்புறம் எதை தட்டி கேட்கறது? இந்த ஒயின் ஷாப்பை கண்டிப்பாக நிறுத்தணும். இதுக்காக நாங்க என்ன வேணா செய்வோம். சாவர வெள்ளி உண்ணாவிரதம் கூட இருப்போம். இதுக்காக நிறுத்தி ஆகணும். கடையில ஆம்பளை வாங்கினாங்கன்னா லேடிஸும் வாங்குவோம், வாங்கி நாங்க அங்கேயே குடிப்போம். அவங்க மட்டும் தான் குடிக்கணும், சட்டம் கிடையாது. யார் வேணா வாங்கலாம், யார் சின்ன பிள்ளைங்க கூட வாங்கி குடிக்கலாம். அப்படிதான் இருக்குது. ஆம்பளைங்க மட்டும் வாங்கணும், கடையில ஒன்று ஒயின் ஷாப்ல போடல. நாங்களும் வாங்கி குடிப்போம், இறுதி வர போராடுவோம், ஜெயிப்போம். ஆண்களுக்கு மட்டும் இப்ப தாலி கயித்துல பாட்டில தொங்க விட்டு ஒரு போராட்டத்தில் ஈடுபடு. அதுக்கு என்னமா காரணம்? எங்களோட வாழ்க்கையே இதுல தான் தொங்குது. இந்த தாலி கயிறு இந்த பாட்டில தான் எங்க உயிர் வாழ்க்கை எல்லாமே தொங்குது, அந்த இடத்துல தொங்குது. ஆனா ஆண்கள் சொல்றாங்க இதுல தான் எங்களுக்கு நிம்மதி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இந்த நிம்மதி எங்களுக்கு கிடைக்கணும்ல. நிம்மதி தான் நாங்க அவசரப்படுறோம். சரி, இதை நாங்க வாங்கி குடிச்சு பாக்குறோம். குடிச்சு பார்த்தா அதுல நிம்மதி எப்படி வருது நாங்க பாக்குறோம். சந்தோஷம் தான் பாக்குறோம். அடுத்த கட்டமா இப்ப நீ கடை அகற்றலாட்டி நீங்க என்ன மாதிரி போராட்டம் நடத்துறீங்க? தொடர்நிலை போராட்டம் தினமும் நடக்கும். இந்த போராட்டம் தினமா 100 பேர்ல எங்க மகளிர் குழுல 5000 பெண்கள் இருக்கும். ஒவ்வொரு நாளும் 100 பெண்களை நாங்க அரெஸ்ட் ஆகும். இவங்க எந்த சிறை நிரப்பு போராட்டம் நடத்துவோம். நாங்க இப்ப எத்தனை நாள் அந்த கடை அகற்றணும் போராட்டம் நடத்தி எங்களுக்கு இங்க பாருங்க, அவர் லெட்டர் கொடுத்திருக்காரு. அதாவது மது ஒழிப்பு மேல் அதிகாரி நாங்க மார்ச் 8 பண்ணோம். அந்த நாள்ல அவர் எங்களுக்கு அவருடைய போட்டு கையெழுத்து போட்டு நாங்க 3 மாசத்துக்குள்ள இந்த இடத்த கொடுக்க சொல்லி எங்க அறிவிப்பு கொடுத்து இதோட அதுக்கு மேல 3 மாசம் ஆயிடுச்சு. அதனால தான் நாங்க இந்த கொந்தளிப்போட நாங்க இதை எழுந்து இந்த வேலை செய்யறோம். நீங்க இந்த மதுவால எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கீங்க? பாட்டில் உங்க கழுத்துல தொங்க நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம் சார். எனக்கு ஒரு லிவரே கிடையாது சார். எங்க வீட்டுக்காரர் குடிச்சு அவருக்கும் பெரிய பிரச்சனை. இப்ப நாங்க எங்கேயும் போய் வேலை செய்ய முடியாது. ஒரு பெட்டி கடை வச்சு அதுல உட்காந்து இருந்தாலும் பின்னாடி இவங்க ஒயின் ஷாப் 10 மணிக்கு திறக்கிறாங்கன்னா விடிய காலையில 3 மணிக்கெல்லாம் குடிசை தொழிலா இது நிறைய இயங்கி வருது. அதனால விற்கிற வீடை விட்டுட்டு எங்க வீட்டுங்களை கதவை தட்டுறது, திருடுறது, இதனால நாங்க நிறைய விஷயத்துல ரொம்ப பாதிக்கப்பட்டுறோம். எங்க பிள்ளைங்க அடுத்த தலைமுறைன்றது இல்லாத ஆயிடுமோ. எங்க ஊர்ல எல்லா ஊர்லயும் மெடிக்கல் கேம்ப் போடுங்க, எல்லாமே சுகாதாரமா. ஆனா எங்க ஊர்ல மெடிக்கல் கேம்ப் போட்டீங்கன்னா 32 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள எத்தனை இளைஞர்கள் செத்து போயிருக்காங்க. எத்தனையோ அநாத பெண்களை நாங்க அடக்கம் பண்றோம். இந்த மாதிரி இது எங்களுக்கு மறுபடியும் வர வேண்டாம். நிரந்தர மது ஒழிப்பு வேண்டும். இதுக்காக எங்களை எங்க அரெஸ்ட் பண்ணாலும் சரி, நிரந்தரமான ஒரு மதுவிலக்கு அமல்படுத்தணும்னு சொல்லி தான் இப்போ இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. போராட்டத்தை நடத்தக்கூடிய இந்த பட்டினப்பாக்கம் மதுக்கடை தொடர்ச்சியாக மதுக்கடை இந்த கடையை பார்த்தீங்கன்னா நேரடியாக ஏராளமான காலை முதலே மது குடிக்கக்கூடிய காட்சிகள் நம்ம நேரடியாக பார்க்க முடியுது. இது தொடர்ச்சியாக இப்போ ஒரு பல மாதங்களாகவே இந்த கடையை அகற்ற வேண்டும் ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க நேரடியாக அந்த கடையை பார்க்கலாம். அந்த கடைக்கு முன்பு தற்பொழுது போலீஸ் பாதுகாப்பு பண்ணல இடத்துல குவிக்கப்பட்டிருக்காங்க. கடை தொடங்கிய 10 முதல் இந்த கடையை முற்றுகையிட்டு நாங்களும் இந்த கடையில போய் மதுவை வாங்குறோம், எங்களை காவல்துறை இருக்கக்கூடாது,
அவங்க ஒரு முக்கியமான கோரிக்கை. நேரடியாக நீங்கள் அந்த கடையை பார்க்கலாம். காலையில் 10 மணி கூட்டம் கடை தொடங்கியதுலேருந்தே கூட்டமாக ஏராளமானவர் வந்து மது வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பெண்கள் போராட்டம் நடத்தினாலும் இன்னொரு மதுக்கடையில் வந்து மதுகளும் விற்பனை செய்யப்பட்டு வருது. ஏராளமானவர் வந்து மதுவை வாங்கி குடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இடத்துல நிறைய பார்க்க முடியுது. அதே நேரத்தில் கடையில் வந்து எந்த ஒரு தாக்குதல் சம்பவங்களோ வேற எந்தவித ஒரு அசம்பாவித சம்பவங்களோ நடைபெறாமல் இருப்பதற்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் காவல்துறை செஞ்சிருக்காங்க. நேரடியாக மது பிரியல்கிட்ட கேட்கலாம் சார். இப்போ வந்து மது கடைகளை மூடன்னு சொல்லி போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. கடையில் வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? வியாபாரம் தான் பண்ணிக்கிறேன். ஏன் எதுக்காக இது தேவையா? தேவையில்லாது. கடை தேவையா இல்லையா? கடை எனக்கு வேணும்ப்பா. எதுக்காக வேணும்? ஆரம்பத்துலேருந்து என்னை குடிக்க வச்சது உங்க கவர்மெண்ட் தான், திமுக தான். இப்போ வந்து அப்போ அதாவது மதுக்கடையை மூட வேண்டும் என்று ஒரு பக்கம் வந்து பொதுமக்கள் போராடி கொண்டிருக்க நிலையில் மதுக்கடையில் வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. போலீஸும் வந்து மதுக்கடைக்கு முன்பு யாரும் தாக்குதலோ வேறு எந்தவித ஒரு அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறாமல் இருப்பதற்கு தேவையான பாதுகாப்பு